ஆர்கானிக் விவசாயம் இன்றைய உலகில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற துறையாக வளர்ந்து வருகிறது. ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், வளர்ச்சிக்கூட்டு மருந்துகள் ஆகியவை அதிகம் பயன்படுத்தப்படுவதால் மக்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் இயற்கை முறையில் விளைந்த உணவுப் பொருட்கள் மீது மக்களின் விருப்பம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கீரை என்பது தினசரி உணவில் அவசியமாக சேர்க்கப்படும் காய்கறி வகை என்பதால் ஆர்கானிக் முறையில் கீரை வளர்ப்பு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாகும். கீரையில் அதிகளவு வைட்டமின்கள், இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து போன்றவை உள்ளன. உடல் ஆரோக்கியத்தை காக்கும் தன்மை கொண்டதால் மக்கள் அதிக அளவில் கீரை வாங்க விரும்புகிறார்கள். சாதாரண கீரை மற்றும் ஆர்கானிக் கீரை ஆகியவற்றிற்கு சந்தையில் விலை வேறுபாடு மிகுந்து காணப்படுகிறது. இதுவே விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய முக்கியமான காரணமாகிறது. ஆர்கானிக் கீரை வளர்ப்பதற்கான முதல் படி நிலத் தயாரிப்பாகும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படாத நிலத்தை தேர்வு செய்தால் சிறந்த விளைச்சல் கிடைக்கும். மண்ணை ஆழமாக உழுது காற்றோட்டமாக்க வேண்டும். பசும்புல், பசுங்கோழி உரம், பசளி, பசும்பொடி, பசுந்தழை போன்ற இயற்கை உரங்களை சேர்த்து நிலத்தின் வளத்தை அதிகரிக்கலாம். இயற்கை உரம் மண்ணில் உயிர்சத்து அதிகரித்து கீரையின் வளர்ச்சிக்கு நல்ல பங்காற்றும். விதைகள் தரமானவையாக இருக்க வேண்டும். உள்ளூர் வகை விதைகள் ஆர்கானிக் முறையில் சிறப்பாக வளரும். விதைகளை விதைக்கும் முன் நாட்டு முறையில் ஊற வைத்து விதைப்பது வளர்ச்சிக்கு உதவும். கீரை விதைப்பதற்கு முன் நிலத்தில் சிறிய களஞ்சியங்கள், உரிய இடைவெளி மற்றும் நீர் வடிகால் வசதி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். பாசனத்தில் ஆர்கானிக் முறையில் சொட்டு நீர் பாசனம் சிறந்ததாகும். இது தண்ணீர் வீணாகாமல் நேரடியாக வேர் பகுதிக்கு ஈரப்பதம் வழங்க உதவுகிறது. மேலும் நிலத்தில் ஈரப்பதம் நீடித்து கீரை மென்மையான இலைகளாக வளரும். மழைக்காலங்களில் நீர் தேங்காமல் வடிகாலமைப்பு அவசியம். ஆர்கானிக் முறையில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு மிக முக்கியமானது. ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்பதால் நாட்டுப்புற வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். வேப்ப எண்ணெய் கரைசல், பசுங்குழம்பு, பஞ்சகவ்யம், மிளகாய்த்தூள், பூண்டு நீர் போன்றவை சிறந்த இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்படுகின்றன. இவை கீரை இலைகளை பாதிக்கும் பூச்சிகளை தடுக்கின்றன. கீரையின் வளர்ச்சி காலம் பொதுவாக 25 முதல் 30 நாட்கள் ஆகும். இத்தகைய குறுகிய காலத்தில் விளையும் பயிராக இருப்பதால் விவசாயிகள் வருடத்திற்கு பல முறை அறுவடை செய்ய முடியும். ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்படும் கீரை இலைகள் ஆரோக்கியமான நிறத்திலும் சுவையிலும் இருக்கும். சந்தையில் ஆர்கானிக் கீரைக்கு அதிக தேவை உள்ளது. குறிப்பாக நகரப் பகுதிகளில் உள்ள மக்கள் ஆரோக்கியத்தை முன்னிட்டு ஆர்கானிக் கீரையை விரும்பி வாங்குகிறார்கள். இதனால் சாதாரண கீரைக்கு 20 முதல் 25 ரூபாய் விலை இருந்தாலும் ஆர்கானிக் கீரைக்கு 30 முதல் 40 ரூபாய் வரை விலை கிடைக்கிறது. இந்த விலை வேறுபாடுதான் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபத்தை அளிக்கிறது. ஆர்கானிக் சான்றிதழ் பெற்றால் கீரை உற்பத்தி அதிக விலைக்கு விற்கப்படும். விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் சந்தைப்படுத்துவதற்கு பதிலாக கூட்டுறவுச் சங்கங்கள் அல்லது ஆர்கானிக் மார்க்கெட் வாயிலாக விற்பனை செய்தால் நம்பிக்கை அதிகரிக்கும். நுகர்வோர் நேரடியாக பண்ணையிலிருந்து பொருட்களை வாங்கும் முறையும் லாபகரமானதாகும். நகர்ப்புறங்களில் ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்கள், சூப்பர் மார்க்கெட்கள் ஆகிய இடங்களில் ஆர்கானிக் கீரைக்கு அதிக தேவை உள்ளது. சுத்தமாக, சீரான முறையில் பைகள் போட்டு வழங்கினால் விற்பனை மேலும் அதிகரிக்கும். ஆன்லைன் மார்க்கெட்களில் கூட ஆர்கானிக் கீரை விற்பனை செய்ய முடியும். ஆர்கானிக் கீரை வளர்ப்பு ஒரு சிறிய அளவிலேயே தொடங்கினாலும் படிப்படியாக அதிக அளவில் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாகும். ஆரோக்கிய உணவு தேவையும் ஆர்கானிக் பொருட்களுக்கு கிடைக்கும் கூடுதல் விலையும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். மொத்தத்தில் ஆர்கானிக் கீரை வளர்ப்பு என்பது இயற்கையை பாதுகாக்கும் விதமாகவும் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை வழங்கும் விதமாகவும் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் தரும் விதமாகவும் மிகச்சிறந்த தொழிலாகும். எதிர்காலத்தில் ஆர்கானிக் கீரை உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்து சந்தையை ஆட்சி செய்யக்கூடிய முக்கிய துறையாக மாறும்.